பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மகரம். யாருங்க அதிபதி? யாரு? ஏன் மேனேஜிங் டைரக்டர் யாரு? பயமும் தயக்கமும் தங்களது தோல்வியின் பயணம். பயமும் தயக்கமும் தங்களது தோல்வியின் பயணம். துவலாமல் பிறலாமல் முயற்சியோடு செய்யும் எந்த வேலையும் தோல். எதுக்கு தயக்கம்? எதுக்கு மயக்கம்? எதுக்கு கலக்கம்? எதுக்குமே சிந்திக்காமல் செயல்படக்கூடியவங்க மகாராசனாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள். மகாராசனாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன், உங்களுக்கு அதிபதி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாங்க, திருநெல்வேலிக்காரர், நாராயண பிள்ளை. நாயை கொண்டாலும் நடுத்தரில் வச்சு கொள்ள வேண்டா, டேய் ஒழுங்கா படிடா அப்படின்பார். ஒழுங்கா அஸ்ட்ராலஜி படி அப்படின்பார். எம்எஸ்சி படிக்கும்போது ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பார், அந்த அளவுக்கு தைரியமாக இருப்பார். வீரியம், விஜயம், வெற்றி எல்லாம் வழிகாட்டணும்டா. நான் வழி தவறுனா நீ எங்கட போவ அப்படின்னு கேட்பார். அப்படிப்பட்ட உங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும், உங்களது பிள்ளையா இருந்தாலும், ஒரு தாயினுடைய சொந்த பிள்ளையா இருந்தாலும், தாய் சொல்ல தட்டாத பிள்ளையாக இருந்தாலும் தர்மத்தை கைவிடுவதில்லை, தர்மத்தை நியாயப்படுத்த விரும்புவதில்லை. எப்போதும் நீதி அரசராக இருப்பதற்காகத்தான் சனீஸ்வரர் இருப்பார். எனவே தான் மகரமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு அதிபதியில் உங்கள் தசாபுத்தி என்ன வேலை செய்யுது, உங்கள் தசாபுத்தி என்ன வேலை செய்யுது. அப்போ மகரத்திற்கு 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறார். 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 5ஆம் இடத்தை கண்டிப்பாக என்னதான்
நெகட்டிவாக இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்னது தான், உங்களுக்கு உரிய ராசி, நட்புக்குரிய ராசி. அப்போ பின்னோக்கி போகும்போது பகையாக மாறுறாரு, சரியாக கொடுக்க மாட்டார், தடையை கொடுக்குறாரு, தடையை கொடுக்குறாரு, பொருளாதாரத்தில் தடையை கொடுக்குறாரு, படிப்பில் தடையை கொடுக்குறாரு, திருமணத்தில் தடையை கொடுக்குறாரு, குழந்தை பாக்கியத்தில் தடையை கொடுக்குறாரு, எல்லா வெளிநாட்டுக்குரிய வீழ்ச்சிலையும் தடையை கொடுக்குறார். ஆனால் 5ஆம் இடத்தை 3ஆம் பறவை பார்க்குறாருல்ல. 5ஆம் இடங்கிறது குழந்தை இல்லையா? 5ஆம் இடங்கிறது ஞானம் இல்லையா? 5ஆம் இடங்கிறது குரு இல்லையா? 5ஆம் இடங்கிறது கல்வி இல்லையா? 5ஆம் இடங்கிறது குலதெய்வம் இல்லையா? அதை 3ஆம் பறவை பார்க்குறதுக்கும் போது ஏதாவது ஒன்று செய்யணும், அதையும் செஞ்சிருவார். அவருக்கு பேர் தான் தர்மர். அவருக்கு பேர் தான் தர்மர். இல்லைன்னா அவருக்கு நீதி அரசன் சொல்ல முடியாது. ரைட்டா? அடுத்து பாருங்க, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 9ஆம் இடம் தகப்பனார், 7ஆம் பார்வை பார்க்குறார். அதுவும் விசேஷமாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 12ஆம் இடத்தை, இது கொஞ்சம் சிக்கல். 12ஆம் இடம், நீ செலவழிச்சிட்டே இருப்ப, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? என் தலையில் எழுதியிருக்குதா? எப்படி? நீ செலவழிச்சிக்கிட்டே இருப்ப. 12ஆம் இடம், நீ வெளிநாடு போவ, எங்கெங்கே போவ? நீ வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போவ. ஆஸ்திரேலியா போவ, ஆப்பிரிக்கா போவ, ஆசியா போவ, வியட்நாம் போவ. அங்கே கப்பலில் அங்கே படகு போக்குவரத்து சீரழியும், அங்கே நெருப்பில் இருக்கும், பஞ்சபூதங்கள் அழியும். அப்போ 10ஆம் இடம் வருமானம். அப்போ 10ஆம் இடத்தை பார்வை வருமானத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? அப்போ மற்ற குழந்தைகள் என்ன ஆகுறது? மற்ற குடும்பம் என்ன ஆகுறது? மற்ற குழந்தைகள் என்ன ஆகுறது? அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல. ஆக மொத்தம் 10ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை 10ஆம் வரை பார்க்கும்போது நீ அப்போ கிராமத்தில் கேட்பாங்கல்ல, ஏண்டா டேய் நீ ஊராக சுற்றுறதுக்கு என் காசு தான் கிடச்சிச்சாடா? நீ ஊராக பொய் சொல்லி பிழைக்கிறதுக்கு என் சொத்து தானடா விற்கணும்? தகப்பன் கேட்பானா? கேட்க மாட்டான். தகப்பன் கேட்பானா? கேட்க மாட்டானா? 12ஆம் இடத்தை அப்போ கவனமாக இருத்தல் வேண்டும். அப்போ எந்தெந்த வகையில் தொழிலாளி, உழைப்பாளி நீங்கள் தான், முதலாளி நீங்கள் தான். 32 வயதுக்கு மேல் மிகப்பெரிய உச்சஸ்தானத்தில் வரக்கூடியவர் நீங்கள் தான். என்ன தான் மகரத்துக்கு அவர் உங்களுக்கு சொந்தக்காராக இருந்தாலும் எப்போதுமே பாருங்கள், சனீஸ்வருடைய கேரக்டர் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பகையானவங்களுக்கு நன்மையை செய்வதை விட அவருக்கு நெருக்கமானவர், அவருக்கு நட்பானவங்களுக்கு தீமை செய்வதில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நேயர்கள் புரியுதா புரியலையா? அதாவது பகையானவங்களுக்கு நன்மையை செய்வதை விட நட்பானவங்களுக்கு தீமை செய்வதில் தான் இவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி தவறாதவர், நீதி அரசர், தர்மத்தின் தலைவன். அதனால தான் அவரை கண்டா எல்லோருக்கும் பயம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கருப்பு சம்மந்தப்பட்டது, கார் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ளது, பூமிக்கு கீழே உள்ள பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லா தொழிலும் கரெக்டாக செஞ்சால் கரெக்டாக கொடுப்பார். சனீஸ்வர் கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மடியில் இருந்தால் தான் சார் வழியில் பயம். மடியில் தான் ஒன்றும் இல்லையே, ஏன் நம்ம பயப்படணும்? அப்படிப்பட்ட தன்மை உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள், உத்திராடம், அவிட்டம், திருவோணம். அப்போ மாரகாதிபதி ஸ்தானம் எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா அவங்க மாதிரி முன்னேற்றம் அடைவதற்கு யாரும் கிடையாது. பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒளிமயமான காலங்கள். பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வரலாற்று பொக்கிஷமான காலங்கள். பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அவங்க பெட்டகத்தில் எழுதக்கூடிய வரிகளாக மாறக்கூடிய இடம்தான் மகர ராசி. அதனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா வச்சிருக்கிறோம். அதனால தான் காலபுருஷனுக்கு அந்த தொழிலுக்குரிய இடத்துல, தொழிலின் தந்தை யாரு? சனீஸ்வரர். ஆயுளுக்கும் தொழிலுக்கும் யார் தந்தை? சனீஸ்வரர். அப்படிப்பட்டவரை வச்சிருக்கிறோம். அதனால மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அடக்கி வாசி. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களை அப்படியே குளிர வச்சு கொண்டு வந்து கவனமா இருங்கன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா உங்களுக்கு தான் பிள்ளைன்னு சொல்லி உங்களை தவழ்ந்து விட மாட்டார், கொஞ்சம் கடுமையை தண்டிப்பார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அகலக்கால் வைக்காமல் இருப்பதை மட்டும் ஏற்கனவே குருவரை பார்க்குறாரு கோச்சாரத்தில், அதுவரை உங்களுக்கு 7ஆம் பார்வையை பார்க்குறாரு.
அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தைரியத்தை வச்சுக்கொண்டு உங்களுடைய தொழிலை வெற்றி மேல் வெற்றியை போடுங்கள் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல. தெத்துப்பட்டி ராஜா காளியம்மன், கொடுமுடி முருகப்பெருமான், கொடுமுடியில் இருக்கக்கூடிய 3 தெய்வங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சிவ வழிபாடு, பிரம்மம் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணி காவிரியில் குளிங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பிராப்தத்தை உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.